சிஎம் நாங்கள் தானே வச்சோம். சிஎம் பெரம்பூரில் நிற்க வச்சு அவரை சிஎம்மாக ஆக்கணும்னு தானே அதுக்காக நாங்கள் 30 வருஷமாக பாடுபட்டிருக்கோம். இனிமேல் மாதம் மாதம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நாங்களும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். அதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் எம்எல்ஏ அவர் வந்திருக்காருன்னா அதோட சந்தோஷம் வேற என்ன இருக்குது. பெரம்பூர் தொகுதிக்கு வெளிநாட்டு மக்களுக்கு பெரம்பூர் தொகுதி தெரிஞ்சது இதுதான். ஏதோ ஒரு மூலையில் இருந்த தொகுதியை கொண்டாந்தது எங்கள் அண்ணன் தான். நல்லது செய்வார். பெரம்பூர் தொகுதி குளத்தூர் தொகுதியோட இன்னும் பெரிய லெவலில் வரும்ன்றதை எதிர்பார்க்கிறோம் நாங்கள். ஏன்னா இவரோட சிஎம் தொகுதி இல்லைங்களா. இருக்கிற 234 தொகுதியும் சிறப்பாக இருக்கணும்னு எங்களை தாழ்மையான வேண்டுகோள். இல்லை ஃபஸ்ட்டு இதோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வண்டி நிற்கும். ரோட்டில் போகிறவங்கலாம் யூரின் கழிக்கிறது கொள்வது அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்லாம் போகிறது முகம் சொல்லிச்சுட்டு போவாங்க கொள்வாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணி அருமையாக ஃபுல்லாக எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. ஆனால் சார் எங்களுக்கு வாங்கி தருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும் எங்களுக்கு. சார் கையால் நாங்கள் அந்த இடத்த நாங்கள் வாங்குவோம். பார்த்தா நிறைய டிராஃபிக் நெரிசல் அதிகமாக இருக்குதுங்க. இந்த தொகுதி ரொம்ப டிராஃபிக் அதிகம். அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதாவது மற்றவங்க குறை சொல்லாத அளவு அந்த ஆட்சியை நடத்தினதா கொஞ்சம் நல்லா போவோம். அடுத்த தடவையும் அந்த நம்பிக்கை மக்கள் கண்டிப்பாக தருவாங்க. எல்லா பிரச்சனையுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சரி பண்ணணும். எல்லாமே சொல்றாங்க நடிகர் 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 நடிகர்னா யார்? எம்ஜிஆர் நடிக்கலையா? சிவாஜி நடிச்சு வரலையா? இல்லை அவரும் நடிச்சு வரலையா? இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் பையன் நடிக்கலையா? நடிகர்னா என்னையா அது? இன்னும் அவ்வளோ இதுவா? இவர் வந்தா சேர்ந்து இப்போ லஞ்சன்றதே கிடையாது. எல்லாருமே மேல் அதிகாரிலேருந்து கீழே அதிகாரம் வரைக்கும் நடங்குறானுங்க. எல்லாம் இப்போ பயம் வந்துடுச்சு. இவர் இன்னும் 15 வருஷம் ஆனா கூட இவர் இப்படியே கொண்டு போனார்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அருமையாக எடுத்துகிட்டு போகலாம். ஜெயலலிதா அம்மா இருந்த மாதிரி இவர் சூப்பராக இருக்கலாம். எல்லாமே சொல்கிறாங்க நடிகர் 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 நடிகர்னா யார்? எம்ஜிஆர் நடிக்கலையா? சிவாஜி நடிச்சு வரலையா? இல்லை அவரும் நடிச்சு வரலையா? இன்னைக்கு இப்போ ஸ்டாலின் பையன் நடிக்கலையா? நடிகர்னா என்னையா அது? இன்னும் அவ்வளோ இதுவா? எல்லாரும் தான் நடிச்சுட்டு தான் வராங்க. நடிகர்னு போனாதான் அவங்க ஃபேமஸ் ஆகி வெளியே வராங்க. ஆனால் சூப்பர் ஆள் அருமையாக போகிறாங்க. லேடிஸுங்களாம் பயம் இல்லாமல் வராங்க. இல்லை ஃபஸ்ட்டு இதோட இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வண்டி நிற்கும். ரோட்டில் போகிறவங்கலாம் யூரின் கழிக்கிறது கொள்வது அந்த மாதிரி இருக்கும். லேடிஸ்லாம் போகிறது முகம் சொல்லிச்சுட்டு போவாங்க கொள்வாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணி அருமையாக ஃபுல்லாக எல்லாம் நல்லா பண்ணிடுறாங்க. நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. போய் அவரே நேரடியாக போய் நடந்தே போனார். இங்கே நடந்தே போய் தான் அங்கே போய் எல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு வந்தார். நல்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. நல்ல செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இருக்குது. லைட்டு, மழை நேரத்தில் ரோடு பாதுகாப்பு எல்லாமே நிறைய இருக்குது. எல்லா பிரச்சனையுமே எல்லா இடத்துலையுமே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே சரி பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்தது. தொகுதி ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பார்த்து இங்கே ஆஃபீஸில் எல்லாமே நல்லா இருக்கு. அவர் நடக்குது எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து அவர் நல்லது பண்ணும். பதவி ஏற்ற 2 மாதம் தான் ஆகுது. அதுக்கான முதல் என்ன இது விஷயமா அவரோட எம்எல்ஏ ஆஃபீஸை இது பண்ணிக்கிறாரு. இப்போ மக்களை ஈஸியாக அணுகிற மாதிரி ஆப் அந்த மாதிரி நிறைய யங்ஸ்டருக்கு இது பண்ணுற மாதிரி அக்சஸ் ஆகிற மாதிரி ஆப் அந்த மாதிரி நிறைய விஷயம் இது பண்ணியிருக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சோஃபார் பார்க்கணும் எப்படி இருக்குங்கிறது. சோஃபார் ஓகே குட். நான் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவு ஓகே. ஏன்னா முன்னாடி சில இது நம்ம ரிப்போர்ட் கொடுத்தா கூட அதுக்கான சிவியர் ஆக்ஷன் எடுத்துறது கிடையாது. பட் நான் ரீசெண்டாக இந்த 2 மந்த்தில், அதாவது அவர் பதவியேற்றி 2 மந்த்தில் நம்ம என்ன இது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லது தான். இதே மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதாவது மற்றவங்க குறை சொல்லாத அளவு அந்த ஆட்சியை நடத்தினதா கொஞ்சம் நல்லா போவோம். அடுத்த தடவையும் அந்த நம்பிக்கை மக்கள் கண்டிப்பாக தருவாங்க. மகிழ்ச்சியான காரியம்தான். ஆனால் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம தொகுதி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாரு. ஆஃபீஸ் திறந்துருக்காரு. உள்ள இசேவை மையம் திறந்துருக்கிறாரு. மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிற வாக்கு கொடுத்துருக்குறாரு. அதை நிறைவேற்றுவார் நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதி வரலன்னு ஒரு மனசு கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்ததுனால எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. சிஎம் வந்துட்டு போனார். 2வது வேணா சிஎம் தொகுதி இது. அதனால் இந்த தொகுதியை எல்லா தொகுதியை காட்டிலும் ஒரு மேன்மையான தொகுதி கொண்டு வருவார்னு நாங்கள் நம்புகிறோம். தண்ணி வசதி, சாக்கடை வசதி, ரோடு வசதி, போக்குவரத்து வசதி. இப்போ பார்த்தா நிறைய டிராஃபிக் நெரிசல் அதிகமாக இருக்குதுங்க. இந்த தொகுதி ரொம்ப டிராஃபிக் அதிகம். அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால ரொம்ப மகிழ்ச்சியான காரியம் தான் வந்துட்டு போனது. ரேஷனில் பாருங்கள் அரிசிலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோ பக்குவமாக செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்ததுல இருந்து சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குது. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. அருமையாக இருக்குது. ரேஷன்லலாம் கரெக்டாக பண்ணுறாங்க.
வாங்குறவன்லாம் பயப்படுறான் இப்போ. ஐயோ இதை நம்ம போய் சொல்லிட்டோம்னாக்கா எங்கன்னா போய் மாட்டிக்குமோ, நம்ம இது வேலை போயிடுமான்ற ஒரு பயம். அவ்வளோ கிங்கு மாதிரி எத்தினாரு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் என்னமோ நினைச்சேன், என்னமோ நடிகர் என்ன பண்ணாரு, நீ வந்து கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அருமையா இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சரி பண்றேன், சரியா செய்யறேன், என்னை நம்புங்க. இப்பதாங்க நான் வந்து 6 மாசம் 3 மாசம் தான் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் விடுங்க. கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, பாவம். ஒரு வேலையை, ஒரு கடையை, ஒரு சங்கத்தை, ஒரு கடையை ஓப்பன் பண்ணாங்கடா, அந்த கடையில இருந்து வரணும்னா எப்படி 3 மாசம் 6 மாசமாவது ஆகும், அவன் மேலுக்கு வரும். கஸ்டமர் இப்படி அது மாதிரி அவரு இதுல இருந்து வரணும்னாக்கா அவ்வளோ அருமையா வந்து அது மக்கள் மனசுல வந்து சிங்க மாதிரி லேடிஸுங்களாம் அவ்வளோ அருமையா நிக்கிறாங்கங்க. ஆனா சொல்லக்கூடாது, விஜய் சார் ரொம்ப சூப்பர் அருமையான நண்பர். இதே மாதிரி பண்ணிட்டு வந்தாக்கா அண்ணாதுரை மாதிரி, காமராஜர் மாதிரி இவரும் இந்த ஆட்சியில் காலத்துக்கும் பேருங்க நிற்கும். இருக்கிற 234 தொகுதியும் சிறப்பாக இருக்கணும்னு எங்களை தாழ்மையான வேண்டுகோள். விஜய் இன்னும் சிறப்பாக பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தயவு செய்து ஒரு தொகுதியை மட்டுமே அங்கே குளத்தூரில் பார்த்த போது மாதிரி அனைத்து இடங்களையும் சிறப்பாக ஆய்வு நடத்தி அங்கங்கே மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யுமாறு என் தாழ்மையான கருத்து. அன்பு சகோதரர் தளபதி அவர்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இது நம்ம வரவேற்கத்தக்கது தான் சார் இது. ஏன்னா இப்போ புதுசாக இந்த தடவை இங்கே வந்திருக்காங்க இவங்க. ஸோ இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம், நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம், செய்வாங்க அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ பெரம்பூர் தொகுதி குளத்தூர் தொகுதியோட இன்னும் பெரிய லெவலில் வரும்ன்றதை எதிர்பார்க்கிறோம் நாங்கள். ஏன்னா இவருடைய சிஎம் தொகுதி இல்லைங்களா. ஸோ அதனால குளத்தூரோட பெரம்பூர் தொகுதி இன்னும் மேலும் மேலும் நிறைய சின்ன சின்ன இடம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரோட்ல இன்னும் கொஞ்சம் போடாமல் இருக்கிறாங்க. இந்த மெட்ரோ, இந்த வாட்டர்லாம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்குது ஒர்க்கெல்லாம். ஸோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணி இது பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா இன்னும் பெரம்பூர் தொகுதி சென்னையில் இன்னும் நல்லா பெரிய லெவலில் இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்புங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது ஐயா. சிஎம் ஐயா விஜய் ஜோசப் ஐயா முதல்வர் ஆனதுக்கு மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாமே நல்லது நடக்குது. ஃபஸ்ட்டு விஷயமா நல்ல விஷயமா நல்லா இருக்குது. அனைவரும் மக்கள் நல்லபடியாக போகிறாங்க வராங்க. ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது. தொகுதிக்கு நேற்று முத வந்தார். நாங்களும் இந்த தொகுதி ஐயா நல்லபடியாக இந்த தொகுதி இருக்க மக்கள் எல்லாம் தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் வேண்டிக்கிறேன் ஐயா. நாங்கள் நல்லா பண்ணி செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு லேண்டுக்காக வந்திருக்கிறோம். அதாவது பஞ்சமி அடுத்து அபகரித்து வச்சுருக்குறாங்க அவங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை போராடி அவங்க அபகரிக்காத அளவுக்கு பார்த்து வச்சுருந்தோம். இப்போ சார் வரும், எங்களுக்கு ஒரு தைரியம், இந்த இடம் கிடச்சிரும், இவரால் எங்களுக்கு கிடைக்கும், அந்த தைரியம் இருக்குது எங்களுக்கு. நாங்கள்லாம் அந்த இடத்துக்காரங்க தான். ஆனால் எங்கள் கை விட்டு போகிற மாதிரி இருந்தது. நாங்கள் நிறைய மனுக்கள் கொடுத்தோம். ஆனால் சார் எங்களுக்கு வாங்கி தருவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நடக்கும் எங்களுக்கு. சார் கையால் நாங்கள் அந்த இடத்த வாங்குவோம். 2 ஏக்கர் 9 சென்ட்டு அரசியல்வாதிங்க கையில் இருக்குது, பஞ்சமி இடம். ஆனால் நாங்கள் விடலை, சரிங்களா. சார் எங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு, அந்த தைரியம் இருக்குது. அவர் எல்லா காரியத்தையும் முடிப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல 1980 நான் 40 வருஷமாக அந்த இடத்துல இருந்தேன். அதெல்லாம் போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு. இப்போ நான் சர்ச்சு தான் ஒர்க் எனக்கு. நான் கிறிஸ்டின்னு சிஎஸ்சி சர்ச்சு இருக்குதுல்ல, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அதில் அப்போ இவர் கண்டிப்பாக ஏன்னா இவர் அந்த இதில் கண்டிப்பாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. 83 முடிஞ்சு 84 நடக்குது எனக்கு. 83 முடிஞ்சு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா 40 வருஷமாக அந்த இடத்துக்காக போராடி ஒன்றும் முடியல. நாங்கள் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தோம், இந்த மாற்றம் வந்துருச்சு. இங்கே நல்லது செய்வாருன்னு எல்லாருமே நம்புகிறோம். நாங்கள் பெரம்பூர் தொகுதி மக்கள்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஏன்னா அவர் இனிமேல் சம்பாதிக்க போகிறதில்ல, வச்சுட்டாரு, மக்களை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. அதால் எங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வார். ஊர் உலகம் பெரம்பூர்னா ஏதோ ஒரு மூலையில் இருந்தது இந்த தொகுதி. இப்போ வெளிநாட்டு மக்கள் சென்னை 2039 வேணும், லாஸ்ட் இந்த பின்கோடு வேணும்னு கேட்குறாங்க. என்னோட பிரதரோட ஃப்ரெண்டே கேட்குறாங்க, எனக்கு லாஸ்ட் இந்த பின்கோட் நம்பர் வேணும். ஏன்னு கேட்டால் சிஎம் தொகுதி எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுக்காக. எங்களுக்கு அண்ணன் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம். இனிமே இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர அடுத்த வருஷம் எல்லாமே நம்ம தளபதி தான். இங்கே பெரம்பூர் தொகுதிக்கு வெளிநாட்டு மக்களுக்கு பெரம்பூர் தொகுதி தெரிஞ்சது இதுதான். ஏதோ ஒரு மூலையில் இருந்த தொகுதியை கொண்டாந்தது எங்கள் அண்ணன் தான். நல்லது செய்வார்.
நம்பிக்கை இருக்கு. இல்லை இப்போ வந்ததுலேருந்தே எனக்கு அவர் நிறைய பண்ணியிருக்காரு. இந்த செங்கப்பெண்ணு 717 இது மதுக்கடையெல்லாம் மூடியிருக்காரு. இன்னும் நிறைய பண்ணுவார். அம்மா உணவகத்தெல்லாம் இது பண்ணியிருக்காரு. நல்ல இதில் மேம்பாட்டு இது பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய இன்னும் பண்ணுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே. அதனால தானே ஒரு மாற்றம் வரணும் தான் அவரை எதிர்த்து பழைய கட்சியை எதிர்த்து இவருக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. மாற்று ஆட்சி வரணும் தானே, அந்த மாதிரி இவர் செயல்படுவார் நல்லா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து பெரம்பூர் தொகுதி தான், பட் நேற்று நாங்கள் வரல, ரொம்ப ரஷ்ஷாக இருந்தனால. இந்த மாதிரி எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எங்கள் தெருவுலே இல்லை, எங்கள் அம்மா வீட்டு தெருவு தான், அங்கேயே வந்து ஒரு இவ்வளோ ஆஃபீஸ் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எங்களுக்கு அலோவ் பண்ணால் கொஞ்சம் நாங்களும் ஹெல்ப் கேட்போம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நேற்று நாங்கள் வரல, உண்மையிலே எங்களுக்கு டிவியில் பார்ப்போம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சார் வந்தது, இருந்தாலும் பார்க்க முடியல, ஒரு ஏக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி எதுவும் இல்லை. தொகுதிக்கு வந்திருக்காருன்னா அவரும் வரணும்னாலும் சொல்லியிருந்தாரு. இனிமேல் மாதம் மாதம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நாங்களும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும். முதல் முறையாக சிஎம்மாக இருக்கிறதுனால இது வரவேற்கத்தக்கது தான். நல்லது செய்வார், மக்கள் நாங்கள் நம்புகிறோம். பெரம்பூர் தொகுதி தான் நாங்கள். அவர் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறது நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் போய் ஆய்வு பண்ணதுனால தான் இனிமேல் அங்கே இருக்கிற பழைய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் பயந்து அதை கரெக்டாக நிர்வாகம் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கோரிக்கை மனுவாக வந்தேன். நான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைக்கு நான் மாநில செயற்குழு உறுப்பினர். இப்போ வரப்போகிற கூட்டத்தொடர் பட்ஜெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எங்கள் வியாபாரிகளை கொஞ்சம் கூட்டு அழைச்சி அவங்க மூலயமா அவங்களுக்கு என்ன வியாபாரிகளுக்கு என்னென்ன இழப்புலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்து பேசிட்டு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களையும் கலந்துக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதுக்காக வந்து அந்த இன்ச்சு கொடுத்துருக்கோம் சார். ஆக்சுவலாக வந்து சிஎம் ஆகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தொகுதிக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுவரை எல்லாமே பெனிஃபிட்டாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னா நல்லாயிருக்கும். இனி வரப்போகிறாரு. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் சிஎம் ஆஃபீஸ் ரேஷன் கார்டுக்காக வந்திருக்கோம். ஸோ பெரம்பூரில் வந்து ரேஷன் கார்டு எல்லாமே ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ கூட ஒரு பெரம்பூர் ஆஃபீஸ் கீழே தான் போயிட்டு வரும். 4 months ஆகியிருக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி. பட் இப்போ தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் கேன்சலேஷனோட டைமே 15 days to 20 days தான். 4 months ஆகி இப்போ கேன்சல் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும்? ரேஷன் கார்டு எடுக்கிறதே வந்து ஏழைங்க, நார்மல் பீப்புள்ஸ் தான் ரேஷன் கார்டுக்கே மெயின் அலையிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி நேற்று தான் ஆரம்பித்தார். 73,000 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுக்குறதா. ஸோ பெரம்பூரை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி இன்னும் கொஞ்சம் பார்த்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான் ரேஷன் கார்டு ரொம்ப யூஸ் ஆகி எடுக்கிறாங்க. ஸோ நியூ கப்புள் மேரேஜ் ஆகிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. ஸோ அந்த ரீசன் வந்து கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்று தான். சிஎம் விஜய் தான் நம்பி தான் இப்போ ஒன்று ஸ்டெப் எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி எல்லாமே ப்ராப்பராக இதுவரை நடந்துகிட்ருக்கு. அவர் ஆட்சியிலேருந்து வந்து 2-3 months தான் ஆக போகுது. ஸோ இங்கே பெரம்பூரை கொஞ்சம் அந்த நோட்டீஸ் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். இப்போ எப்படி அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் போய் ஒரு விசிட் போனாரோ, ரிஜெக்ஷன் ஏன் நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பெரம்பூரில் கொஞ்சம் சின்சியராக பார்த்தாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிஎம் வந்தது சந்தோஷம் தான். அவர் எடுக்கிற ஸ்டெப்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் எடுக்கலை. நல்ல ஒரு கோரிக்கை, அநேக கோரிக்கை கொடுக்குறாரு. ஒரு கோரிக்கையும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க யாரும் அதுமாரி கோரிக்கை விட்டதில்லை. நல்லா செய்கிறாரு. எங்களை மாரி மாற்றுத்திறனாளுக்கும் நல்லா செய்வாருன்ட்டு கொடுத்துருக்காரு. சிஎம் நாங்கள் தானே வச்சோம். சிஎம் பெரம்பூரில் நிற்க வச்சு அவரை சிஎம்மாக ஆக்கணும்னு தானே அதுக்காக நாங்கள் 30 வருஷமாக பாடுபட்டிருக்கோம். இதே ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியில் வந்தப்போ முதல்ல தூக்கி சட்டசபையிலேருந்து தூக்கி போட்டு முதல்ல வந்து ஆர்கனைஸ் வந்து பார்க்கும்போது நாங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்து நாங்கள் அன்றைக்கி தினத்துக்கு பேசணும். ஆனால் அவர் நல்லா தான் அவர் விஷயத்தில் அங்கே குளத்தூர் தொகுதியை நல்லா பண்ணார். ஆனால் காவல்துறையை கையில் வச்சுட்டு அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். அது பிடிக்கவே இல்லை எங்களுக்கு கொஞ்சமும். அதனால தான் சிஎம்ஐ மாறினத்துக்கு காரணமே காவல்துறையை அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தது தான் காரணம். லஞ்சன்றது தேர்ந்தெடுத்தவன் கையை நக்காத இருக்க மாட்டான். அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே ஒழிக்க முடியாது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிற அந்தந்த யூனிஃபார்முக்கு அரசாங்கம் நியமிச்சு உங்களுக்கு உண்டான ஊதியத்தை அதுக்குள்ளே வாழ அரசாங்க ஊதியங்க கற்றுங்க, அரசாங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை கற்றுங்க. அதை நீங்கள் ஒழுங்காக செய்தீங்கன்னா லஞ்சன்றது ஒன்று இருக்காது. அவன் தூய்மையாக இருக்கணுன்ற எண்ணம் வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.
என்னோட தொகுதி நம்ம தொகுதின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே வழியில் தான் நான் ஸ்கூல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நல்லா இருக்கு. அண்டு நேற்று பார்த்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ நல்லா ஒரு இனாகரேட் பண்ணி வச்சதும் ப்ளஸ் அவர் வந்து ஸ்ட்ரீட் வாக் பண்ணது எல்லாம் நல்லா இருந்தது. அண்டு இதேமாரி புது புது மாற்றங்கள் தான் நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். ஸோ எல்லாருமே சொல்கிற மாரி இந்த லஞ்சம் இல்லாத ஆட்சி ஸோ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதை அப்படியே கீப் ஆன் எடுத்துகிட்டு போனால் எங்களோட ஜென்ரேஷன் நாங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் மோர் அச்சீவ்மெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நேற்று ரேஷன் பொருளாக கொடுத்துட்டு இருந்தார் சிஎம் சார். ஸோ அதில் கொடுக்கும்போது அவராக வந்து 2-3 பேருக்கு என்ன சொல்ல இஷ்யூ பண்ணியிருந்தார் அரிசி சக்கரை எல்லாமே. அது பின்னாடியே வந்து மூட்டையில் லைக் பையில் வந்து எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடை எல்லா இடத்துலையுமே இதேமாரி பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரேஷன் கடையோட தரமும் நல்லா இருக்கும். ஸோ அது வீட்டில் நாங்கள் நேற்று நாங்கள் பார்க்கும்போது அம்மாவும் ஃபீல் பண்ணது இது. ஸோ இது வந்து எல்லாரோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ இதை வந்து அவர் கன்சிடர் பண்ணாங்கன்னா எல்லா ரேஷன் கார்ட்லேயும் வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போது எனக்கு கேன்சல் ஆகலை. இப்போ நான் நெட் சென்டரில் போன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷன் ஆஃபீஸ் கீழே இருக்க ப்ரௌசிங் சென்டரில் இந்த மாதிரி ஆதார் கார்டு அவங்க ஆதார் கார்டு வந்து மிஷினில் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க அப்ளை தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆதார் கார்டே அவங்க ப்ராப்பராக சப்மிட் பண்ணலை, அந்த ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை அட்டாச் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ என்கிட்ட காமிக்கிறாங்க. இப்போ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசனே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுறாங்கம்மா, நீ வேறு இடத்துல போய் பண்ணிக்கோ. ஸோ இது ஒரு கரெக்டான ரீசன் கிடையாதுங்க. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பெரம்பூர் தாலுக்கா ஆஃபீஸ் கீழே இருக்காங்க. அவங்க தான் இது வரையும் அப்ளை பண்ணுறதும். இத்தனை வருஷமாக அப்ளை பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ நான் போனப்போ ஹஸ்பண்டு கூட்டிகிட்டு போனேன் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராப்பரான ஒரு ரீசன் இல்லாமல் இன்னொரு பர்சனுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க இது 4th டைம் வராங்களாம். ஸோ அந்த கன்சர்ன் மட்டும் கொஞ்சம் ரேஷன் கார்டுக்கு பார்த்தேன்னா, ஏன்னா ரேஷன் கார்டு தான் மெயின் இப்போது. பிகாஸ் பெரம்பூர் வந்து அவரோட தொகுதியில் இந்த மிஸ்டேக் வந்து இனிமேட் நடக்காமல் இருக்கணும். ஆஸ் அ மெம்பர்ஸாக நாங்கள் அதை சொல்லிக்கிறோம். அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சிஎம் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுன்றது ஆஸ் யூஷுவல் தான். அது விஜய் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. மேபி நிறைய இடத்துல வந்து ரேஷன் கார்டில் தான் நிறைய ஊழல் அப்படி இப்படின்னு நடக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது கொஞ்சம் தெரியல. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல அந்த இது கிடையாது ஃபெசிலிட்டி, இப்போ எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. வந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ஏதுன்றது உடனே கேட்டு எங்கே போகணும் என்னன்றதை கரெக்டாக சொல்கிறாங்க. செகண்ட் டைம் நாங்கள் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் வந்து அங்கே பார்த்தோம், நாங்கள் மனு தாக்கல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அங்கே பண்ணோம். இப்போ செகண்ட் டைம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று பார்த்தீங்களா அவரை? நேற்று 3 டைம்ஸ் வந்து பார்த்தோம். இங்கே அம்பேத்கர் காலேஜில் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் அங்கே டிப்போ கிட்ட ஆய்வு செய்யறதுக்காக வந்திருந்தாரு, அங்கேயும் வந்து பார்த்தோம். என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணலை எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு சிங்கப்பெண்ணு திட்டம்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் அவருக்கு டைம் கொடுத்தா இன்னும் மேலும் மேலும் நல்லா பண்ணுவார். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாலே நடந்ததுனால ரொம்ப ஆச்சரியம் கலந்த ஒரு இன்பமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பசங்களை அதுக்காக கூட்டு வந்து காட்டுறதுக்காக கூட்டு வந்துருக்கேன். இப்போது நேற்று பார்த்தீங்களா அவரை? நேற்று பார்க்க முடியல. ஆமாம், அங்கே வந்து டிராஃபிக் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வர முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காட்டியாகணும்னு சொல்லிட்டு பசங்க கேட்டாங்க. சரி கூட்டு வந்து காட்டுறேன் இப்போது பார்க்கணும்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் எங்கள் ஏரியாவில் இருக்கிறது. இதுக்கப்புறம் மாதம் மாதம் வந்து வரும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து மாதம் மாதம் வந்தாருன்னா அதுக்கு பார்க்குறதுக்காக ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இங்கே எல்லாமே செய்வார், கண்டிப்பாக செய்வார். அவர் நம்பிக்கை இருக்குது. முதல் முறையாக வந்திருக்காரு. சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். மற்றும் இதே போல் அனைத்து தொகுதிகளும் சிறப்பாக நடைபெற்று அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் மற்றும் துப்புரவு பணியாளர்களும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். மற்ற கட்சிகள் வேலை செய்தது போல் இது போல் இருக்கக்கூடாது. அவர் உங்களுக்கு எந்த அதிகாரமும் அவர் உங்களுக்கு ஒரு நண்பராகவே உங்களை வேலை வாங்குவார்கள். அனைவரும் அரசு துறை அதிகாரிகள் சிறப்பாக பணியாற்றினாலே அவருக்கு அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கும் போது மக்களுடைய ஆட்சி தொடர்ந்து அவர் மக்களுக்காக உழைப்பார். லஞ்ச ஊழல்களை ஒழிக்கிறார். மது போதை இல்லாமல் தமிழகத்தை உருவாக்க வேண்டும். இப்போது பெரம்பூர் ஏரியாவில் அனைத்து இடங்களிலும் கொஞ்சம் குற்ற செயல்கள் இல்லை மற்றும் மது போதை தேவைப்பட்ட அனைத்து இடங்களிலும் போலீஸ் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். அங்கு நீக்கம் விற்கப்படும் போதைப் பொருள் அனைத்தையும்
கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டது. இருப்பினும் பெரம்பூர் தொகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். இங்கே எம்எல்ஏ அலுவலகத்தில் செல்லும் நடைபாதை கடைகளும் எதுவும் கிடையாது. மக்கள் நடமாட்டம் கம்மி. ஆனால் இரவு நேரங்களில் போலீஸ் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான மனுஷன். நாங்களும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாட்டு அவருக்காக தான் ஓட்டை போட்டோம். சின்ன குழந்தை விட அப்பா அவருக்கு போய் ஓட்டு போடுங்கப்பா அந்த குழந்தை அது சொல்லுது. நான் அவங்க 10 வயசு கூட 8 வயசு 10 வயசு பசங்களா அப்பா நீ இப்போ அவருக்கு ஓட்டு போடுங்கப்பா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மனசுல இருந்து இடம் பிடிச்சிக்கிறாருன்னா அண்ணாமலை வந்து நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் எந்த மலை வந்தாலும் வேணா இது வந்து என்ன மலை தெரியுமா? அன்பு மலை. அந்த மலை வந்து ஒன்றுமே 10 மலை வந்தாலும் ஒன்றுமே பண்ணுமா. உன்னை இவர் 5 வருஷம் இவர் தாங்க இங்கே நடத்துவார். கண்ணு மூடித்தனமா அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ அழகாக வர்றார். ஆனால் கரெக்டாக நிப்பாய் இந்த ஒரு 5 வருஷத்துல அவர் எப்படி எப்படி மாற்ற போறாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வரும். ரொம்ப நன்றி, வணக்கம்.